கூட ஹெச் ஏஸ் பாயிண்ட் கிக் ஆல்டர்னேட்டா நெய் நல்லா மேலே தூக்கி கையை வெளியே கொண்டு வா சாந்த் செய் ஹோ रुक सच सच यो जो வணக்கம், என்னோட பேர் கண்ணன். வேர்ல்ட் ட்ரெடிஷ்னல் ஷோட்டோகான் கராத்தே ஃபெடரேஷனுடைய 24th நேஷனல் காம்படிஷன் அஸ்ஸாம் போகேஸ்வரி புகானி இண்டோர் ஸ்டேடியம் டிஸ்பூர் கவுஹாத்தியில் நடந்தது. இந்த போட்டியில் தமிழ்நாட்டிலேருந்து 26 மாணவர்கள் கலந்துக்கிட்டோம். மதுரை, சென்னை இந்த 2 மாவட்டங்கள்லேருந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 26 மாணவர்கள் பங்கேற்றார்கள். அதில் வந்து சென்னையிலேருந்து ஒரு 6 மாணவர்கள் நாங்கள் கலந்துக்கிட்டோம். 6 மாணவர்கள் கலந்துக்கிட்ட மாணவர்கள் அனைவருமே வந்து பதக்கங்கள் பெற்றிருக்கிறாங்க. மாணவி ஷாகிரா வந்து கோல்டு மெடல் ஃபைட்டில் வந்து கோல்டு மெடலும், கட்டாவில் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாகிரா வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமே வந்து அவங்க ஃபைட்டில் கோல்டு மெடல் அச்சீவ் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அடுத்தது வந்து ஓவியன் வந்து 7 இயர்ஸ் கேட்டகரியில் இவருக்கு இதுதான் ஃபஸ்ட் காம்படிஷன். இது ஃபைட்டில் வந்து 3rd பிளேஸ் வந்தார், கத்தாவில் லூஸ் ஆகிட்டார். அதே மாதிரி கிரி நிஷாந்த் இவரும் ஃபஸ்ட் பிளேஸு. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவருக்கு காம்படிஷனில். அவர் கத்தா அண்ட் குமிதே சொல்லக்கூடிய 2 ஈவெண்ட்லேயும் வந்து பிரான்ஸ் மெடல். தனுஷாவுக்கு வந்து இது வந்து செகண்ட் டைம் காம்படிஷன். இதில் வந்து கத்தாவில் அவங்க வந்து இப்போ சில்வர் மெடலும், குமித்தேல வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணாங்க. பாலமுருகனுக்கு இது செகண்ட் டைம். இந்த தடவை கத்தா அண்ட் குமித்தேல வந்து இது பண்ண முடியல. ஆனால் வந்து டீம் கட்டா டீம் குமித்தேன்னு சொல்லக்கூடிய ஈவெண்ட்டில் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காரு. நான் வந்து மாஸ்டர்ஸ் கேட்டகரியில் நடந்த இன்ஸ்ட்ரக்டர் ஈவெண்ட்டில் வந்து ஃபைட்டில் வந்து செகண்ட் பிளேஸ் சில்வர் மெடல் பண்ணியிருக்கிறேன். மாணவர்களுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து இந்த காம்படிஷனை பேஸ் பண்ணி ஒரு 6 மந்த் நல்லா பயிற்சி கொடுத்து கூட்டிகிட்டு போனோம். காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. நிறைய மாநிலங்கள்லேருந்து கலந்துக்கிட்டாங்க. அஸ்ஸாம், மணிப்பூர், கேரளா, அப்புறம் இந்த பக்கம் நம்ம சவுத் இந்தியன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா கலந்துக்கிட்டாங்க. அந்த பக்கம் அஸ்ஸாம், மணிப்பூர், மிசோராம் மாணவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிரா கலந்துக்கிட்டாங்க. இன்னும் நிறைய மாநிலங்கள்லேருந்து மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 மாநிலங்களுக்கு மேலே ஒடிசா மாணவர்கள்லாம் வந்து பங்கேற்றிருந்தாங்க. காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருந்தது. 2 நாள் நடந்தது இந்த காம்படிஷன். வந்து 2 நாள், சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்து காம்படிஷன் நடந்தது. அதாவது 16, 17 இந்த 2 நாட்கள் வந்து காம்படிஷன் நடந்து சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சது. அதில் தமிழக மாணவர்கள் வந்து அதிகபட்சமான பதக்கங்கள் பெற்று சாதனை செஞ்சுருக்கிறாங்க. ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இப்போ முதல்வர் ஆகிட்டாங்க. அவர் சந்திச்சிருக்கீங்களா? இப்போ விளையாட்டுத்துறை வந்து ஆதவர்ஜன் அவர்கள் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் அவங்க தெரியப்படுத்துறீங்களா? ஏன்னா இது இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். ஆமாம், இது இப்போ நம்ம தமிழகத்திலேருந்து இந்த போட்டியில் வந்து இந்த மாணவர்கள் கலந்து வெற்றி பெற்றிருக்காங்க. நாம் இனிமேல் நேரடியாக அவங்கள சந்தித்து பார்த்து இதை பற்றி தகவலை அவங்களுக்கு வந்து தெரிவு பண்ணுவோம். இந்த மாதிரி கோரிக்கைகள் ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஆமாம், கோரிக்கை வந்து என்னென்னா, இந்த மாதிரி பயிற்சி செய்கிறதுக்கான ஒரு சரியான இடம், மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சு தரணும். அவங்களுக்கு படிக்கிற விஷயங்களையும் சரி, கல்லூரிகளுக்கும் சரி பயனுள்ளதாக இருக்கணும். அவங்களுக்கு தேவையான என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் தேவையோ, இந்த மாதிரி தேசிய அளவில் வெற்றி பெறுற மாணவர்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணுன்ற கோரிக்கையை நாங்கள் வைப்போம். மற்ற கலைகள் இந்த கலை சார்ந்த இதில் மற்ற கலைகளை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கான ஒரு அங்கீகாரம்ன்றது கிடைக்குதா? ஆமாம், மற்ற விளையாட்டுகளை கம்பேர் பண்ணுறப்போ வந்து இப்போ கராத்தே இது மாதிரியான தற்காப்பு கலைகளுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து பெரிய அளவில் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து தொடர்ந்து பெரிய அளவில் இந்த தற்காப்பு கலைகள் சார்ந்த கராத்தே, டைக்வாண்டோ, அதே மாதிரி ஜூடோ, அதே மாதிரி சிலம்பம் இந்த மாதிரியான கலைகளில் ஈடுபடுறவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் குறைவாக தான் இருக்குது. அது பெரிய அளவில் பிரபலமும் ஆக மாட்டேங்குது, வெளிப்படுத்தவும் மாட்டுறாங்க. அதுக்கான
விஷயங்களை வந்து அடுத்தடுத்து செய்யணும், அரசு செய்யணுன்றது எங்களுடைய கோரிக்கை. உங்க குழுவோட இப்ப இருக்கிற முதல்வர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர் அது அவங்க சந்திக்க அவரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். வாய்ப்பு இருக்கு, சந்திப்போம். நேம் சொல்லுங்க. என்னுடைய பேர் கண்ணன். சொல்லுங்க. என் பேர் தனுஷா. நான் வந்து கட்டால செகண்ட் ப்ரைஸ், குமித்தையில் வந்து தேர்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். எங்கள் மாஸ்டர் பேர் வந்து கண்ணன். எனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர். எனக்கு காம்படிஷன் வந்து குமித்தே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, கட்டா ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அங்க இருந்த பீப்புள்லாம் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு காம்படிஷன் பண்ண வந்திருக்காங்களா? மாற்று மொழிகள்ல இருப்பாங்க. ஆமாம், ஒரு பயம் நிறையா இருந்துச்சா? பேர் இருந்தாங்க அங்கே. எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு காம்படிஷன். அந்த சவாலெல்லாம் இது பண்ணி ஜெயிச்சிட்டீங்க. ஆமாம். ஓகே, சூப்பர். நீங்கள் கேமரா பார்த்து ரெடி. என் பேர் கிரி நிஷாந்த். நான் வந்து கட்டால தேர்டு, குமித்தலில் தேர்டு. அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேஷ்னல் போயிருக்கேன். நான் ஈஸியாக தான் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப டஃப்பாக இருந்தது. எங்கள் மாஸ்டர் பேர் வந்து கண்ணன் சூப்பராக கோச் கொடுத்தாரு. நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த நேஷனில் நான் நல்லா. என் பேர் ஸ்ரீஷாகிதா. நான் வந்து கட்டால வந்து தேர்ட் ப்ரைஸு, குமித்தையில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸு. எவ்வளோ சவாலாக இருந்துச்சு உங்களுக்கு அங்கே? காம்படிஷன் டஃப்பாக இருந்ததா, ஈஸியாக இருந்ததா? ஓகே. மாஸ்டருக்கு என்ன சொல்கிறீங்க? கண்ணன். மாஸ்டர் பேர் என்ன? மாஸ்டர் பேர் வந்து கண்ணன். என் பேர் வந்து பாலமுருகன். நான் வந்து டீம் கட்டா குமித்தையில் வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க மாஸ்டர் பேர் வந்து டி கண்ணன். நான் 4 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் கராத்தே. இப்போ காம்படிஷனுக்காண்டி ஒரு 6 மந்த்தாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எங்கள் மாஸ்டர் வந்து அவர் ட்ரைனிங் கொடுக்கறதோட கூடயே சேர்ந்து அவரும் ப்ராக்டிஸ் பண்ணதால இப்போ எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ட்ரைனிங் கொடுக்கறதால எங்கள் மாஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இல்லையோ நாங்கள் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ வெவ்வேறு மாஸ்டர் வந்து ஃபார்மில் இருப்பாங்களா இல்லையா எனக்கு தெரியல. இப்போ எங்கள் மாஸ்டர் வந்து கூடயே ப்ராக்டிஸ் பண்ணுறதா அவர் இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், மென்மேலும் பண்ணுவோம். இப்போ இந்த வாட்டி பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த வாட்டி கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணுவேன் நம்பிக்கையில் பேசிகிட்டு இருக்கேன். நான் ட்ரைனிங்கை இந்த நெக்ஸ்ட் டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். என் பேர் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். என் பேர் பாலமுருகன். நெய் சார் நல்லா உள்ளே கொண்டு போ, பஞ்சம் செய். ஓ, டபுள் பஞ்ச். ஆமாம், அடுத்து கிக் பண்ணு. ரைட் லெக் பேக் ஜம்ப் மோவாசி. Get up.